ஸ்ரீ ரேவா காண்டம் 33ஆம் அத்தியாயம். அக்னி தீர்த்தத்தின் பெருமை. ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், அதன் பிறகு மாமன்னரே, சிறந்த அக்னி தீர்த்தத்திற்கு செல்ல வேண்டும். அங்கேதான் அக்னி தேவர் காமனால் மயக்கப்பட்டு சென்றார். யுதிஷ்டிர மன்னர் கூறினார், பிரபஞ்சத்தை தாங்கும் இறைவனான அக்னி பகவான் காமனால் எவ்வாறு களங்கப்படுத்தப்பட்டார்? ஒரே இடங்களில் அக்னியின் நிரந்தர வாசம் எப்படி இருக்க முடியும்? இது நிகரற்றது மற்றும் மர்மமானது. எல்லா உலகங்களிலும் மிகவும் சிறந்தது. பெருமதிப்பிற்குரியவரே, எனக்கு மிகுந்த ஆர்வம் உள்ளது. தயை கூர்ந்து எனக்கு கூறுங்கள். ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், நன்று நன்று, மிகுந்த புத்திசாலியே, பாவமற்றவரே, உங்களால் ஒரு சிறந்த கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. மகேஸ்வரனாரிடமிருந்து கேட்டபடி நான் அதற்கான பதிலை தங்களுக்கு கூறுவேன். கிருத்த யுகத்தில் துரியோதனன் என்ற ஒரு மாமன்னர் இருந்தார். அவர் யானைகள், குதிரைகள் மற்றும் தேர்களால் முழுமையாக சூழப்பட்டிருந்தார். மேலும் அவர் பூமியை முறையாக பாதுகாத்து வந்தார். அழகான தோற்றமும் இளமை பொலிவும் கொண்டு செழுமையான மற்றும் தெய்வீக இன்பங்களை அனுபவித்து கொண்டிருந்த அந்த மன்னரை கண்டு நர்மதை நதி அவரை நாடினாள். மகிஷ்மதியின் மன்னன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து மற்ற இளம் பெண்களை விட்டுவிட்டு அந்த பெண்ணை நேசித்தான். சிறந்த மன்னரே, அந்த மன்னன் அவளுடன் மகிழ்ந்திருந்தான். சரியான நேரத்தில் நர்மதை நதி தாமரை விழிகளை கொண்ட ஒரு பெண்ணை பெற்றெடுத்தாள். ஒவ்வொரு உறுப்பிலும் மூட்டிலும் அழகால் நிறைந்திருந்த அவள் எல்லா உலகங்களிலும் நன்கு அறியப்பட்டவளானாள். தந்தையும் தாயும் அவள் மீது பாசமான பற்று கொண்டிருந்தனர். நீண்ட காலத்திற்கு பின்னர் அந்த சிறந்த பெண் தன் இளமையின் உச்சத்தை அடைந்தாள். மன்னரே, ஆனால் அவளை திருமணம் செய்ய பலர் விரும்பியும் அவள் தன்னை யாருக்கும் அளிக்க விரும்பவில்லை. மற்றொரு நாள் அக்னி பகவான் பெரும் தவம் செய்த ஒரு பிராமணரின் உருவம் கொண்டு மெதுவாக அரசனை அணுகி அவனிடம் இரகசியமாக கேட்டார், ரகுகுலத்தின் சிறந்த வழி தோன்றலே, நான் சந்ததி இல்லாத ஏழை மற்றும் ஆதரவற்ற ஒரு பிராமணன். உங்கள் மகளை என் மனைவியாக அடைய விரும்புகிறேன். சுதர்ஷனா என்ற பெயர் கொண்ட உங்கள் மகள் தன் உடல் அழகில் இந்த பூமி முழுவதிலும் நிகரற்றவள். அவள் உங்கள் அரண்மனையில் வாழ்கிறாள். மிகவும் மதிக்கப்படுபவரே, அவளை எனக்கு தாருங்கள். நான் தனிமையில் இருக்கிறேன். நீண்ட கால பிரம்மச்சரியத்தால் சலிப்படைந்து விட்டேன். இப்போது காமத்தால் பீடிக்கப்பட்டுள்ளேன். அன்பானவரே, நான் இதை மனப்பூர்வமாக கேட்பதால் இந்த உதவியை எனக்கு செய்வது உங்களுக்கு பொருத்தமானது. அரசன் கூறினான், சிறந்த பிராமணரே, என் அற்புதமான மகளை வேறு சாதியை சேர்ந்த செல்வமில்லாத ஒருவனுக்கு நான் ஒருபோதும் கொடுக்க மாட்டேன். நீங்கள் செல்லலாம். இப்படி கூறப்பட்டதும் அக்னி பகவான் மிகுந்த துயரமடைந்தார். அரசனிடம் மேலும் எதுவும் கூறாமல் அங்கேயே மறைந்து விட்டார். பிராமணர் சென்ற பிறகு அரசன் தன் மந்திரிகளுடனும் புரோகிதர்களுடனும் ஆலோசனை செய்தான். மிகுந்த மகிழ்ச்சியுடன் அவன் யாக குண்டத்தின் முன் தன் ஆசனத்தில் அமர்ந்தான். பிராமணர்களுடன் இணைந்து அவன் பக்தியுடன் யாகம் செய்து கொண்டிருந்த போது, பரதகுல தோன்றலே, அவர்கள் அனைவரும் பார்த்து கொண்டு இருக்கும் போதே அக்னி தேவர் அங்கிருந்து மறைந்து விட்டார். பிராமணர்கள் ஏமாற்றமடைந்தனர். அவர்கள் மனதில் ஏமாற்றத்துடன் அரசனுடைய அரண்மனைக்கு சென்று அரசனிடம் கூறினார்கள். பிராமணர்கள் கூறினார்கள், மாமன்னர் துரியோதனரே, இந்த மர்மமான நிகழ்வை கேளுங்கள். சிறந்த அரசரே, இதுவரையில் இப்படிப்பட்ட அதிசயமான நிகழ்வு கேட்டறியப்பட்டதோ அல்லது காணப்பட்டதோ இல்லை. அரசே, நாங்கள் அனைவரும் முறையாக யாக சடங்குகளை தொடங்கினோம். ஏதோ ஒரு காரணத்தால் நெருப்பு காணப்படவில்லை, எரியவும் இல்லை. பிராமணர்கள் வாக்கிலிருந்து வெளிவந்த இந்த மிகவும் விரும்பத்தகாத செய்தியை கேட்டதும் அரசன் வேறறுக்கப்பட்ட மரம் போல தன் ஆசனத்திலிருந்து தரையில் விழுந்தான். அவன் விரைவில் சுய நினைவு பெற்று சிறிது நேரத்தில் இயல்பு நிலைக்கு திரும்பினான். ஆனால் பைத்தியம் பிடித்தவன் போல் சுற்றிலும் கண்டு இந்த வார்த்தைகளை கூறலானான். சிறந்த பிராமணர்களே, இந்த மர்மமான சம்பவம் என்ன? இதை சாஸ்திரங்களின் கண்ணோட்டத்தில் ஆராய்ந்து இதன் காரணத்தை எனக்கு கூறுங்கள். நெருப்பு மறைந்ததற்கான காரணம் என்ன? இது என்னுடைய பாவங்களாலோ அல்லது உங்களுடைய பாவங்களாலோ ஏற்பட்டதா? அதனால் தான் அக்னி தேவன் யாகசாலையிலிருந்து மறைந்து விட்டாரா? மந்திரங்களை உச்சரித்ததில் ஏதேனும் குறைபாடு இருந்ததா?
தேவையான தட்சிணை இல்லாமல் ஏதேனும் சடங்கு செய்யப்பட்டதா? செய்ய வேண்டிய சடங்குகளில் ஏதேனும் விடுபட்டதா? ஏன் அக்னி காணப்படவில்லை? யாகத்திற்கு நிகரான பகைவன் வேறு இல்லை. படைக்கப்பட்ட உணவில் ஏதேனும் குறைபாடு இருந்தால் அது தேசத்தையே எரித்துவிடும். தேவையான மந்திரங்கள் உச்சரிக்கப்படாமல் இருந்தால் அவை ருத்விக்குகளை எரித்துவிடும். தட்சிணைகளில் குறைபாடு இருந்தால் அது தானம் செய்பவரை அழித்துவிடும். பிராமணர்கள் கூறினார்கள், மந்திரங்களை உச்சரிப்பதில் ஏற்பட்ட குறைபாட்டிற்கு நாங்கள் குற்றவாளிகள் அல்ல. மேலும் மன்னரே, நாங்களும் குற்றவாளிகள் அல்ல. நாங்கள் எங்கள் விரதங்களில் கவனக்குறைவாக இருக்கிறோம். உங்களிடம் திரவியங்களுக்கு பணம், யாகத்திற்கு தேவையான பொருள்கள் குறைவில்லை. வேறு ஏதேனும் தவறு உள்ளதா என்று தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். அரசன் கூறினார், ஆயினும் உங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இவ்வுலகிலும் மறுமையிலும் எப்போதும் எல்லா நலன்களும் உண்டாவதற்கான பரிகார வழியை குறித்து சிந்தியுங்கள். இவ்வாறு கூறப்பட்டதும் அந்த பிராமணர்கள் அனைவரும் ஒரு முடிவிற்கு வந்தனர். அவர்கள் விரதமிருந்து அக்னி மறைந்த இடத்தில் தங்கியிருந்தனர். அப்போது அவர்களின் கனவில் மிகுந்த ஒளியுடன் கூடிய அக்னி தேவர் அந்த பிராமணர்களிடம், என் மறைவிற்கான காரணத்தை நீங்கள் அனைவரும் கேளுங்கள். அரசன் தன் மகளை எனக்கு திருமணம் செய்து கொடுக்குமாறு என்னால் கோரப்பட்டான். ஆனால் அவன் கொடுக்க விரும்பவில்லை. எனவேதான் யாகசாலையிலிருந்து நான் மறைந்து விட்டேன். சிறந்த பிராமணர்களே, அரசன் தன் மிகவும் மதிக்கப்படும் மகளை எனக்கு கொடுக்க தயாராக இருந்தால் மட்டுமே நான் அவனது இருப்பிடத்தில் பிரகாசமாக எரிந்து கொண்டிருப்பேன். இல்லை எனில் இல்லை என்று கூறினார். அக்னி தேவரின் வாக்கிலிருந்து வெளிவந்த இந்த வார்த்தைகளை கேட்ட அந்த பிராமணர்கள் ஆச்சரியத்தால் விழிகள் பளபளக்க அரசனிடம் இந்த வார்த்தைகளை கூறினார்கள். உங்கள் கருத்தை அறிந்த பிறகு நாங்கள் அனைவரும் யாகசாலைக்கு சென்று விரதமிருந்து இரவு முழுவதும் அங்கேயே தங்கினோம். அப்போது நாங்கள் அக்னி தேவனை கண்டோம். அவர் எங்களிடம், அரசன் தன் மகளை எனக்கு கொடுக்க தயாராக இருந்தால் நான் அவரது அரண்மனையில் தங்கி எரிந்து கொண்டிருப்பேன். இல்லை எனில் இல்லை பிராமணர்களே என்று கூறினார். இதை அறிந்த பிறகு உங்கள் மகளை கொடுப்பது உங்கள் கடமையாகும் மாமன்னரே. அரசர் கூறினார், உங்கள் வார்த்தைகளையும் அந்த தேவனின் வார்த்தைகளையும் நான் மனதில் கொள்ள வேண்டும். என் மகளை திருமணம் செய்து கொடுப்பது தொடர்பாக ஒரு சிறந்த நிபந்தனையை நான் விதிக்க விரும்புகிறேன். அக்னி தேவன் எப்போதும் என் இருப்பிடத்தில் இருக்க வேண்டும். அப்போதுதான் என் அழகிய கடைக்கண் பார்வையுடைய மகளை நான் கொடுப்பேன். இல்லை எனில் இல்லை. இதை கேட்ட பிராமணர்கள் விரைவாக அக்னி தேவரிடம் சென்று திருமணத்தை நடத்தி வைத்தனர். சுதர்சனாவை பெற்றதால் ஹுதாசனன் அக்னி தேவன் மகிழ்ச்சி அடைந்தான். யுதிஷ்டிர மன்னரே, அதன் பிறகு அவன் மகிஷ்மதியில் எப்போதும் நிலைத்திருந்து பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்தான். அன்றிலிருந்து மக்கள் அந்த தீர்த்தத்தை அக்னி தீர்த்தம் என்று அழைக்கின்றனர். மாதத்தின் இரு பாதி பகுதிகள் சேரும் புண்ணிய காலத்தில் அந்த தீர்த்தத்தில் புனித நீராடி தானங்கள் செய்து பித்ருக்களையும் தேவர்களையும் திருப்திப்படுத்துபவர்கள் அஸ்வமேத யாகம் செய்த பலனை அடைகிறார்கள். அரசே, அந்த தீர்த்தத்தில் தங்கம் தானமாக வழங்கப்பட்டால் நிலங்களை தானமாக வழங்கிய புண்ணியம் கிடைக்கும். இதில் சிறிதும் ஐயமில்லை. அந்த தீர்த்தத்தில் ஒருவர் உணவின்றி விரதம் இருந்தால் இறந்த பிறகு அக்னிலோகத்தில் மகிழ்வுடன் உலவி தேவர்களால் மதிக்கப்படுவார். இவ்வாறு அக்னி தீர்த்தத்தின் தோற்றம் என்னால் உங்களுக்கு கூறப்பட்டது. இது எல்லா பாவங்களையும் அழிப்பதற்கு உகந்தது. மனிதர்களில் சிறந்தவரே, இதனை கேட்பதாலேயே புண்ணியம் உண்டாகிறது. இது செல்வத்தை அளிப்பதும் பாவங்களை என்றென்றும் அழிப்பதும் ஆகும். இவ்வாறு சங்கரனார் கூறினார். 33ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.